உலக ஜனங்களுக்கு எனது பயமான வணக்கம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? தற்போது 234 தொகுதி இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுவார். 234 தொகுதியிலும் எத்தனை கட்சி போட்டிடுறாங்க? இப்போ 4 கட்சி 5 கட்சி போட்டிட்டது. ரெண்டு கட்சி ஏடிஎம்கே டிஎம்கே காங்கிரஸ் டிஎம்கே தான் இருக்கும். 2 கட்சி போட்டிடுவாங்க. 2 கட்சி மட்டும் சாதாரண கட்சிகள் 2 கட்சி போட்டு எத்தனை எம்எல்ஏக்கு அதிகமாக டிஎம்கே எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, ஏடிஎம்கே எத்தனை எம்எல்ஏ இருக்காங்கன்னு கணக்கு பண்ணி இந்த மெஜாரிட்டி அவ்வளோ மெஜாரிட்டி வந்து 234 118 எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டி இருக்கணும். எத்தனை எம்எல்ஏக்கு மெஜாரிட்டி கணக்கு 118 அது மேலே உள்ள எம்எல்ஏக்கள் உள்ளவங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பாங்க. குறைவாக உள்ள எம்எல்ஏக்கள் உள்ள கட்சி வந்து எதிர்கட்சியாக இருக்கும். எதிர்கட்சி தலைவர் தேர்ந்தெடுப்பார். சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருப்பாங்க. நடைமுறை. இது தமிழகத்தில் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பது. தமிழகத்தின் முதலமைச்சர் யார் என்பது தேர்தல் முடிந்து ஓட்டு எண்ணப்பட்டு எம்எல்ஏக்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் தெரிந்து அந்த எம்எல்ஏக்கள் வந்து ஒரு மனதாக யாரை முதலமைச்சர் அந்த கட்சியிலிருந்து யார் தேர்ந்தெடுக்காங்களோ அவர் தான் முதலமைச்சராக வருவார். இது நடைமுறை. இதுதான் சாதாரண மக்கள் சொல்ற வார்த்தை. இப்படி தேர்ந்தெடுப்பாங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பான்னு சொல்றது. நான் சொல்றது என்னன்னா, ஆவிக்குரியவனாக தேவனாக கர்த்தர் கடவுள் கூட இருக்கிறார். நான் கடவுள் என்று குறிப்பிடுவது உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள், காட், ஜிஓடி காடுங்கிறதுக்கு அர்த்தம் அவர் தான். இஸ்லாமிய வணங்குகிற அல்லாஹ் இறைவன் அவர் தான் கடவுள், காட். கிறிஸ்தவ வணங்குகிற யெகோவா என நாமம் கொண்ட தேவனாய கர்த்தர் அவர் தான் காட், ஜிஓடி காட், கடவுள். இந்துக்கள் கூப்பிட தெய்வமே ஆண்டவரே அப்படின்னா அவர் தான் கடவுள், அவர் தான் காட், ஜிஓடி காட். அவர் தான் தன் ஆவியால் என்னை அபிஷேகப்படுத்தி 2008 முதல் எனக்குள்ளாக இருந்து திருக்கதர்சனம் கூறி வருகிறார். ஆவியால் அபிஷேகப்படுத்தி உள்ள இருந்து திருக்கதர்சனம் கூறுவார். அவையத்தான் மாமனிதன் இம்மாற்றோர் உள்ளோர் விட்டு ஒளிபரப்பு கொண்டு வருகிறேன். ஒரு நாட்டை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்வது, மக்கள் ஓட்டு போட்டாலும் முடிவு செய்வது பரமண்டலத்திலே இருந்து என் தேவனாய் கர்த்தர் கடவுள் தான். இது குறித்து என் தேவனாய் கர்த்தர் கடவுளிடம் பல திருக்கதர்சனம் கூறியிருக்கிறார். அனைத்துமே மாமனிதன் இம்மாற்றோர் விட்டு ஒளிபரப்பு கொண்டு வருகிறேன். இப்போது தற்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சரை எப்படி யார் தேர்ந்தெடுப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கடவுள் தான் தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கிறது ஆதாரமாக நீங்க மக்கள் ஓட்டு போட்டு தான் வர்றாங்க நீங்க காரணம் சொல்லிடுறீங்க. யார் யார் சொன்னாங்க? மக்கள் தான் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க, மக்கள் கூட்டமாக ஓட்டு போட்டாங்க, திடீர்னு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் ஓட்டு போட்டாலும் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று முடிவு செய்வது என் தேவனாய கர்த்தர் கடவுள் தான். இது குறித்து தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்கள் முதல் விஜய் வரை யார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று முடிவு செய்து முதலமைச்சர் பதவியில் அவர்களை அமர்த்தியது என் தேவநாயக கர்த்தர் கடவுள் தான் என்பது எனக்கு தெரியும். அது குறித்து என் தேவநாயக கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய திருக்க தரிசனத்தை இப்போது உலக ஜனங்களுக்கு தெரிந்து கொள்ள கூறுகிறேன், கேளுங்கள். 9/5/2026 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் கூறிய திருக்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். तुम्हें कर्म को तुम्हें तुम्हें कर्म को तुम्हें तुम्हें कर्म को तुम्हें विवाद बाबा बरंडस कहने का उगी ते बो ते विवाद ये ते सब ini sama இருக்கும் தேசம் பரமண்டலத்திலே இருந்து நான் தேசத்தின் ஜனங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். உனக்காக 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 இத்தேசத்தின் அதிபதியாக இருந்தவள் மாறணும். காரணம் நான், என் சித்தம், என் திட்டம். ஒருவனை இத்தேசத்தின் அதிபதியாக அபிஷேகப்படுத்தினேன். தற்காலிகமாக என் சித்தம், என் திட்டம். தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே செயல்பட்டவள், அவளுக்கு விரோதமாகவே கரத்தை நீட்டினேன். தேசத்தின் அதிகாரம் கொடுப்பதை தடுத்தேன், சிறைக்கு அனுப்பினேன். என் சித்தம், என் திட்டம். ஒருவனை நான் தெரிந்தெடுத்தேன், இத்தேசத்தின் அதிபதியாக அபிஷேகப்படுத்தினேன். இத்தேசத்தின் அதிகாரத்தை அவனுக்கு நான் கொடுத்தேன். அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்தான், அரசியல் ஆதாயம் அடைந்தான்.
அரசியல் லாபம் அடைந்தான். அவனது அதிகாரத்தை, தேசத்தின் அதிகாரத்தை அவனிடமிருந்து நான் பறித்தேன். என் சித்தம் என்றிட்டான். இத்தேசத்தின் அதிபதியாக இருந்தவன் ஒருவனின் குமாரனுக்கு இத்தேசத்தின் அதிகாரத்தை கொடுத்தேன். அதிகமாகவே அரசியல் லாபம் அடைந்தான். அதிகமாகவே அரசியல் ஆதாயம் அடைந்தான். அதிகமாகவே அதிகார துஷ்பிரயோகம் செய்தான். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டினேன். இத்தேசத்தின் அதிகாரத்தை அவனிடமிருந்து நான் பறித்தேன். நடிகனாக இருந்தவன் அரசியல் வேஷம் தரித்திருக்கிறான். அவனது சுயநலனுக்காக அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு அரசியல் வேஷம் தரித்திருக்கிறவன். அவனுக்கு நான் இத்தேசத்தின் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. வேதனைப்படுவான். அரசியலிலே வேதனைப்படுவான். ஆட்சி அதிகாரத்திலே வேதனைப்படுவான். இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசம் நீ வாசமாயிருக்கும் இத்தேசம்னா தமிழ்நாடு. நான் அந்த சிவன்மூர்த்தி என்ற ஜீவன் நான் வசிக்கக்கூடிய தேசம் தமிழ்நாடு. பரமண்டலத்திலே இருந்து நான் தேசத்தின் ஜனங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். உனக்காக நல்லா புரிந்து கொள்ளுங்க. தற்போது உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள் அல்லாஹ், இறைவன், தெய்வம், ஆண்டவர், யெகோவா என்று நாமம் உள்ள தேவனாய கர்த்தர். அவர் பரமண்டலத்திலிருந்து உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். எதற்காக? யாருக்காக கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கார்? எனக்காக. இப்ப நான் யார்? கடவுளா பூமி கிளப்பப்பட்டவன். அதிலே ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை கடவுள் பூமி கிளப்புவார். அவர் மூலமாகத்தான் பேசுவார். அவர் மூலமாக கடவுள் பேசி ஜனங்களை எடுத்து வார்த்தை கொண்டு சேர்ப்பார். ஆபிரகாம், மோசே, தாவீது, அப்படியே பல ஏசையா பல தீர்க்கதரிசிகள். அப்புறம் இயேசு வந்தாரு, அப்புறம் முகமது வந்தாங்க. இவங்க எல்லாமே கடவுள் வார்த்தைகளை கடவுளிருந்து கேட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி இக்காலத்தை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். இந்த சிவமூர்த்தி என்ற ஜீவனை கடவுள் பரமண்டலத்திலிருந்து பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். என் மூலமாக கடவுள் பேசிக்கொண்டு இருக்கிறார். உலகத்தில் யாரோடும் பேசவில்லை, யார் மூலமாகவும் கடவுள் பேசவில்லை. மற்ற இந்த பாதிரியார்கள் திருக்கரசி சொல்றாங்க, அவங்க சொந்த வார்த்தை சொல்றாங்க, வேற ஆவியை சொல்றாங்க. கடவுள் என்னுடன் தான் பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். என்னை போன்று இந்த சிவமூர்த்தி என்ற ஜீவனை போன்று யாராவது திருக்கதர்சனம் கூறினால் அதை நீங்கள் ஆதாரமாக கமெண்ட் போடுங்க, பார்த்து தெரிந்து கொள்கிறேன். சரிங்களா? இந்த சிவமூர்த்தி என்ற ஜீவன் யார்? கடவுளால் பூமிக்கு அனுப்பப்பட்டவன் யார்? தற்போது சென்னையில் வசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் பிறந்த இடம் நாசாமஸ் எனும் திருக்கதரிசி இந்த சிவமூர்த்தி என்ற ஜீவனை பற்றி கூறியிருக்கிறார். இம்மாற்றுள்ள அழிவுள்ள ஆட்சியாளர் வருவான் என்று நாசாமஸ் திருக்கதரிசி தனது 1553 கூறியிருக்கிறார். அவர் கொஞ்சம் சொன்ன திருக்கதரிசி ஒப்பிட்டு பாருங்கள். தென்னிந்திய தீபத்தில் மாமனிதன் தோன்றான்னு சொன்னார். நான் பிறந்த இடம் தென் மாவட்டம். தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டத்தில் மம்சாரம் கிராமத்தில் முத்துக்கோப்பனாரா தெருவில் வசித்து வந்த வெள்ளச்சாமாசிய தங்கசியம்மா அவர்களுக்கு 2வது மகனாக பிறந்தவன் சிவன்மூர்த்தி என்ற ஜீவன். மாமனிதன் இம்மாற்றொருவல் எப்படின்னா வச்சுக்கலாம். கடவுள் என்ன அழைத்தது மாமனிதன் அழைத்திருக்கிறார். அழிவில்லாத ஆட்சியாளர் அழைத்திருக்கிறார். உலக ஜனங்கள் எடுத்து கடவுளத்தை கொண்டு சேர்ப்பதற்காக உலகத்தின் அதிபதியின் அதிகாரத்தை முடிவு கொண்டு வருவதற்காக என் பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். என்னை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். என் மூலமாக என் தேவனாய கர்த்தர் கடவுள் திருக்கதரிசனம் கூறி வருகிறார். எதற்காக தமிழ்நாட்டை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்? அமெரிக்கா பற்றி பேசினார், கொரோனா பற்றி பேசினார், விளாடிமிர் பேசுறாரு. நியூ ஸ்டேட் இருக்கு, எத்தனை மாநிலம் இருக்கு, நாடுகள் இருக்கு, பேசுறாரு. தமிழ்நாட்டை மட்டும் குறிப்பிட்டு பேசுனா நான் இங்க இருக்கிறார். அவரால் பூமிக்கு அனுப்பப்பட்ட அவரது குமாரன் நேசகுமாரன் பூமி தமிழ்நாட்டில் தான் பேசுறாரு. தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு முதலமைச்சரையும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளையும் தமிழ்நாட்டு அதிகாரிகளையும் கடவுள் கண்ணை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் என்னன்னு சொல்லுகிறார், இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இத்தேசம் நீ வாசமா இருக்கும் இத்தேசம் தமிழ்நாடு. பரமண்டலத்திலே இருந்து நான் இத்தேசத்தின் ஜனங்களை கண்ணை பார்த்து கொண்டிருக்கிறேன். பரமண்டலத்திலிருந்து கடவுள் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் கண்ணை பார்த்து கொண்டு இருக்கிறார். யாருக்காக? எனக்காக நன்மை செய்வதற்காக பார்த்து கொண்டிருக்கார்.
நாட்டை நிலைமை வச்சுக்கணும்னு பார்த்து கொண்டு இருக்கிறார். முதல்ல நாம் பேசுறது, இத்தேசத்தின் அதிபதியாக இருந்தவள் மரணம், காரணம் நான். ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு காரணம் கடவுள். ஜெயலலிதா மரணத்தை குறித்து 14/1/2016, 15/1/2016 தொடர்ந்து பேசிக்கொண்டு வந்தார். மரணம் கொடுப்பேன்னு சொல்லி என்ன திகரத்து கூறினார். 5/12/2014 மரணம் அடைந்தார். இதனை நான் மாமனிதன் இம்மாற்றோடு ஒளிபரப்பு இருக்கிறேன். தனியாக டிஸ்கஸ் கொடுக்குறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மரணத்தை குறித்து ஒரு முதலமைச்சர் மரணத்தை நிர்ணயித்து முடிவு செய்தார், மரணத்தை கொடுத்தார். காரணம் நான். இத்தேசத்தின் அதிபதியாக இருந்தவள் மரணம், ஜெயலலிதா மரணம், காரணம் கடவுள். என் சித்தம் என் திட்டம். அவர் ஒரு சித்தம் நினைச்சாரு, திட்டமிட்டாரு, முடிச்சாரு. அர்த்தம், ஒருவனை இத்தேசத்தின் அதிபதியாக அபிஷேகப்படுத்தினேன் தற்காலிகமாக, என் சித்தம் என் திட்டம். முதலமைச்சராக இருந்தா ஜெயலலிதா மரணம் வரைக்கும் முடிவு பண்ணிட்டாரு, முடிச்சாச்சு. அடுத்து யாரு? பன்னீர்செல்வம். அதான் சொல்றாரு, ஒருவனை இத்தேசத்தின் அதிபதியாக அபிஷேகப்படுத்தினேன், பன்னீர்செல்வத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அபிஷேகப்படுத்தினேன் தற்காலிகமாக, அது முடிவு பண்ணிட்டாரு. என் சித்தம் என் திட்டம். ஜெயலலிதா அவர்கள் 5/12/2016 மரணம் அடைகிறார். 6/12/2016 பன்னீர்செல்வம் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் தேர்ந்தெடுத்த உடனே 21/12/2016 12/12/2016 என்ன சொன்னார் சொன்னாரு. அப்போதே அவன் தற்காலிகமாக சொன்னாரு. அதாவது பன்னீர்செல்வம் அவர்களின் முதலமைச்சர் தற்காலிகமாக சொன்னாரு. அதே மாதிரி 6/2/2017 ரிசைன் பண்ணாரு. 2 மாசம் தான். இதனை மாமனித மாற்றோடு விடுபெருக்கு இருக்கேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். முதலமைச்சர் பதவியை கொடுத்து 2 மாசம் எடுப்பேன்னு சொன்னாங்க, கடவுள் செய்தார். அதான் சொல்றேன், முதலமைச்சர் நிர்ணயிக்கக்கூடியது கடவுள் தான். என் சித்தம் என் திட்டம். கடவுள் நினைச்சாரு, திட்டம் போட்டாரு, முடிச்சாரு. 2 முதலமைச்சரை நியமிச்சார். சரிங்களா? தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே செயல்பட்டவள், அவளுக்கு விரோதமாகவே கரத்தை நீட்டினேன், தேசத்தின் அதிகாரம் கொடுப்பதை தடுத்தேன், சிறைக்கு அனுப்பினேன். என் சித்தம் என் திட்டம். ஓபிஎஸ் பதவி ராஜினாமா பண்ண சொல்லி முதலமைச்சராக வேண்டும் என்று திட்டம் போட்டது சசிகலா நடராஜன். அது குறித்து நம்ம நிறைய எபிசோட் போட்டிருக்கோம், டிஸ்கஸ் பாருங்க. திட்டம் போட்டாங்க. கடவுள் தமிழக முதலமைச்சராக சசிகலா நடராஜனை நியமிக்க அபிஷேகப்படுத்த விருப்பம் இல்லை. அதான் சொல்றாரு, தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டவர். நம்ம பற்றி தெரியும், சசிகலா நடராஜன் எல்லாத்தையும் தெரியும். ஏதோ அவர் குரல் இருக்கும்போது அவரை சார்ந்த கூட அவர் சொந்தக்காரன் கூட எவ்வளவு சொத்துக்களை சேர்த்தார்கள் என்பது எல்லாம் தெரியும். கடவுளுக்கும் தெரியும், உங்கள் எல்லாத்தையும் தெரியும். அதான் சொல்றாரு, தேசத்தின் ஜனங்கள் தமிழக மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டவள் சசிகலா நடராஜன். அவளுக்கு விரோதமாகவே கருத்து நீட்டினேன். சசிகலா நடராஜன் 2017 நடந்தது, 16 நடந்தது. அப்போ நடந்து இப்போ சொல்றாரு, அவளுக்கு விரோதமாகவே கருத்து நீட்டினார். அப்பவே அந்த அம்மாவுக்கு தான் கருத்து நீட்டினார். தேசத்தின் அதிகாரம் கொடுப்பை தடுத்தேன். தமிழக முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டாங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. பன்னீர்செல்வத்தை ரிசைன் பண்ணி சொல்லிட்டு 133 எம்எல்ஏ 133 எம்எல்ஏ கையெழுத்து வாங்கி ரெடியா பதவி ஏற்க தயாராக இருக்காங்க. ஆனால் கவர்னர் வரல. கவர்னர் வராமல் தடுத்து இந்த கடவுள். இதை எல்லாமே நம்ம மாமனித மாற்றோடு ஒளிபரப்பு இருக்கிறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் எவ்வளவு அற்புதம் செய்யணும் தெரிஞ்சு கொள்ளுங்கள். அதே மாதிரி சிறைக்கு அனுப்பணும்னு சொன்னாரு. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வரல, தீர்ப்பு வர்றதுக்குன்னா தீர்ப்பு வரும், அவளுக்கு விரோதமாக வரும், சிறைக்கு அனுப்பணும்னு சொன்னாரு. அதான் போட்டிருக்கேன் நான், பார்த்து கடவுள் வார்த்தை தெரிந்து கொள்ளுங்கள். சிறைக்கு அனுப்பினேன். என் சித்தம் என் திட்டம். கடவுளுடைய எண்ணம் திட்டம் போட்டாரு, முடிச்சிட்டாரு. ஸோ ஒரு முதலமைச்சர் மரணத்தை கொடுத்தார், ஒரு முதலமைச்சர் தற்காலிகமாக பதவி சொன்னாரு, 2 மாசம் ரிசைன் பண்ணாரு. இன்னொரு அம்மா முதலமைச்சருக்கு ஆசைப்பட்டாங்க, தகுதி இருந்தது, எம்எல்ஏக்கள் 133 எம்எல்ஏக்கு ஆதரவு இருந்தது. இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன், சரி அனுப்பன்னு சொன்னார், செஞ்சார். கடவுள் தான் முடிவு பண்றாரு யார் முதலமைச்சர் வரணும்னு. ஒருவனை நான் தேர்ந்தெடுத்தேன். ஒருவன்னா டபடி பழனிசாமி தேர்ந்தெடுத்தார். இத்தேசத்தின் அதிபதியாக அபிஷேகப்படுத்தினேன். தமிழ்நாட்டின் அதிபதியாக அவரை கடவுள் அபிஷேகப்படுத்தினார். இத்தேசத்தின் அதிகாரத்தை அவனுக்கு நான் கொடுத்தேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியை 2017 சசிகலா நடராஜன் சிலை பண்ண கொடுத்தது தேவநாயகத்தை கடவுள் தான். அது சசிகலா நடராஜன் மூலமாக செய்தார். செய்தது முக்கியம் இல்லை, அம்பு குத்துறது முக்கியம் இல்லை, அம்பை எய்தது யார்? எய்தது கடவுள். அந்த குத்துற அம்பு முக்கியம் கிடையாது, அந்த அம்பு எய்ப்பதும் குத்துது. அது மாதிரி அந்த காரியத்தை செய்தது கடவுள் சசிகலா நடராஜன் மூலமாக. இத்தேசத்தின் அதிகாரத்தை அவனுக்கு நான் கொடுத்தேன். டபடி பழனிசாமி தமிழக முதலமைச்சர் பதவியை 2017 கொடுத்தாரு. அவர் பற்றி சொல்றாரு, இது என் வார்த்தை அல்ல. டபடி பழனிசாமி நீங்கள் கோவித்துக் கொள்ளாதீர்கள், அவரை சார்ந்த அமைச்சர்களும் மாவட்ட செயலரும் சொல்லுங்க, யாரும் கோவித்துக் கொள்ளாது. கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. கடவுள் தெரியும், எனக்கு தெரியாது, தமிழர்களுக்கு தெரியாது. உங்களோடு இருக்கிறவங்களுக்கு உங்களை பற்றி என்னென்ன செய்திகள் செய்கிறீர்கள், அந்த ரங்கத்தில் என்னென்ன செய்திகள் உங்களுக்கு தெரியும். வார்த்தை சொல்றேன் நான். டபடி பழனிசாமி அவர் ஆட்சி காலத்தில் என்னென்ன செய்தார் என்பது எனக்கு தெரியாது,
என் தேவனாய் கர்த்தர் கடவுள் தெரியும். சொல்ற பாருங்க, அதிகார துஷ்பிரயோகம் செய்தான். அவர் அதிக முதலமைச்சர் பதவியை தவறாக பயன்படுத்தினாரு. அரசியல் ஆதாயம் அடைந்தான். முதலமைச்சர் பதவி வச்சு ஆதாயம் அடைந்தாரு. என்ன செய்தான்னு எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அரசியல் லாபம் அடைந்தான். அரசியல் லாபம் அடைந்தார் எடப்பாடி பழனிசாமி. அவர் மட்டுமல்ல, அவர் சேர்ந்த அமைச்சர் அனைவருமே சொல்றாங்க, உள்ளாட்சித்துறை அமைச்சர் இவர் சம்பாதிச்சாரு, அவர் சுகாதாரத்துறையில் விஜயபாஸ்கர் சம்பாதிச்சாரு, போக்குவரத்துறையில் இன்னொரு விஜயபாஸ்கர் சம்பாதிச்சாரு, எல்லா ஒருத்தரும் சம்பாதிச்சான்னு சொல்றாங்க. அது நமக்கு தெரியாது, ஆனால் கடவுளுக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியும். அந்த கடவுள் சொல்றாரு, இத்தனையும் எடப்பாடி பழனிசாமி செய்தார் என்பது கடவுள் சொல்லுகிறார். அவனது அதிகாரத்தை, இத்தேசத்தின் அதிகாரத்தை அவனிடமிருந்து நான் பறித்தேன். கடவுள் தான் சொல்றாரு. முதலமைச்சர் இப்போ 2017 முதலமைச்சர் ஆகினாரு. 2021 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியை கடவுள் தான் பறித்தேன் என்று சொல்கிறார். என் சித்தம் என் திட்டம். கடவுள் சித்தம் திட்டம். நினைச்சாரு, திட்டம் போட்டாரு, முடிச்சாரு. அந்த கடவுள் சொல்றாரு. முதலமைச்சர் ஆகினாரு, பதவி நீக்கினாரு. 2021 முதலமைச்சர் யாரு? மு.க. ஸ்டாலின். இத்தேசத்தின் அதிபதியாக இருந்தவன் ஒருவனின் குமாரனுக்கு இத்தேசத்தின் அதிகாரத்தை கொடுத்தேன். இத்தேசத்தின் அதிகாரியாக இருந்தவனா மு.க. முன்னாடி முதலமைச்சர் இருந்தாரு. அவரது குமாரனுக்கு மகனுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியை கொடுத்தேன் கடவுள் சொல்றாரு. யார்? மு.க. ஸ்டாலின். மு.க. ஸ்டாலினுக்கு 2021 தான் முதலமைச்சர் ஆனாரு. 7/5/2021 முதலமைச்சர் பதவி தான் நினைக்கிறேன் நான். ஆனால் ஒரு 2021 முதலமைச்சர் வருவாருன்னு சொல்லி எப்ப சொன்னாரு? 17/12/2016, 12/12/2016, 20/12/2016 இந்த 3 நாள் திறக்கணும்னு சொன்னாரு. அடுத்த முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் சொன்னாரு. இதை நம்ம மாமனித மாற்ற பல எபிசோடு இருக்க தெரிந்து கொள்ளுங்க. கடவுள் முடிவு செய்யறாரு. 2020 தமிழ் முதலமைச்சர் என்று 2017 முடிவு, 2014 முடிவு பண்றாரு கடவுள். 2016 கடைசி டிசம்பர் முடிவு பண்றாரு. அடுத்த 2021 தமிழ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் முடிவு பண்றாரு. இதுதான் கடவுள் சித்தம் திட்டம். அவர் சொல்றாதான் முதலமைச்சர் வர முடியும். முன்னாடி முதலமைச்சர் பதவி கொடுத்தார். அவர் என்ன செஞ்சா பாருங்க. 2021 முதலமைச்சர் பதவி கொடுத்த உடனே அதிகமாகவே அரசியல் லாபம் அடைந்தான். எனக்கு தெரியாது. மு.க. ஸ்டாலின் அவர்களே, அவர் சேர்ந்த அமைச்சர்களே, தொண்டர்களே, மாவட்டங்களே, என்ன கோப்படாதீங்க. கடவுள் வார்த்தை சொல்றேன். நீங்க அவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன செய்தார் என்பது கடவுளுக்கு தெரியும், அவருக்கு தெரியும், குடும்பத்துக்கு தெரியும், எனக்கு தெரியாது. கடவுள் சொன்ன வார்த்தையை வழக்கம் சொல்றேன். எப்படி ஒரு பாஸ்டர் வந்து பைபிளை படிச்சு பார்த்துட்டு சர்ச்சில் வழக்கம் சொல்லுவாங்க, வழக்கம் சொல்றேன். அதே மாதிரி திருக்குறள் தமிழாசிரியர் எப்படி வழக்கம் சொல்றேன் நான். அதிகமாகவே அரசு லாபம் அடைந்தார் எடப்பாடி பழனிசாமி. அதிகமாக அரசியல் லாபம், அரசியல் லாபம்னா நிறைய பணம் சம்பாதித்தார், ஊழல் செய்தார், அதான் அர்த்தம். அதிகமாகவே அரசியல் ஆதாயம் அடைந்தார். ஆதாயம் அதை வச்சு என்னென்ன சம்பாதிக்கலாம், என்னென்ன செய்யலாம்னு நினைச்சு ஆதாயம் அடைந்தார். லாபம் ஆதாயம் எல்லாம் ஒன்று தான். பணம், அப்புறம் காரியத்தை சாதிக்கிறது, சொத்து வாங்குறது, எல்லாம் செய்யறது. அதிகமாக அதிகார துஷ்பிரயோகம் செய்தார். அந்த முதலமைச்சர் பதவி தவறாக பயன்படுத்தியிருக்காங்க. என்னென்ன செய்தாங்கிறது கடவுளுக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியும். இது என் வார்த்தை அல்ல என்பதை யாரும் கோப்படாதீர்கள். இது கடவுளின் தேவனாய் கர்த்தர் கடவுளின் வார்த்தை, தீர்க்க தரிசனம். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டினேன். மு.க. ஸ்டாலின் விரோதமாகவே தேவனாய் கர்த்தர் கடவுள் நீட்டினார். இத்தேசத்தின் அதிகாரத்தை அவனிடமிருந்து நான் பறித்தேன். தமிழக முதலமைச்சர் பதவியை 2026 என் தேவனாய் கர்த்தர் கடவுள் தான் மு.க. ஸ்டாலின் பறித்தார். அவர் தோல்விக்கு காரணம் அவர் தான். கடவுளுடைய சித்தம் திட்டம் முடிச்சிட்டாரு. அடுத்தது, நடிகனாக இருந்தவன் அரசியல் வேஷம் தடுத்திருக்கிறான். நடிகனாக விஜய் அரசியல் வேஷம் போட்டிருக்கிறாரு. நடிகனாக நடிக்கும் ஒரு வேஷம் ஒரு துண்டை போட்டு ஒரு செயல் அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் அரசியல் மதியமாக பேச ஆரம்பிச்சிருக்கிறது. பேச போட்டார். அவன் சுயநலனுக்காக திரும்ப சொல்றேன், யாரும் கோவப்படாதீங்க. என் வார்த்தை இல்லை. நடிகர் முதலமைச்சர் விஜய் அவர்களே என் மேலே கோவப்படாதீங்க. கடவுள் வார்த்தையை சொல்றேன். உங்களை பேர் கடவுள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார். இது என் வார்த்தை இல்லை, கடவுள் வார்த்தை. நடிகராக இருந்தீங்க, நீங்க அரசியல் வேஷம் போட்டுருக்கீங்க. நீங்க இப்போ உங்க சுயநலனுக்காக நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும். காமராஜர் போல, கக்கனை போல அப்போ நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும், சுயநலம் கருதாம பணி செய்யணும் நினைச்சு வரல. நீங்க முதலமைச்சர் ஆகணும், அதிகாரம் வரணும், நம்மளும் முதலமைச்சர் ஆகி காட்டுவோம். நம்ம விடக்கூடாது. யாராவது சவால் போட்டிருப்பீங்க, யாராவது உங்களை அவமானப்படுத்திருப்பாங்க. அவங்க முன்னாடி நம்ம உயரணும்னு நினைச்சு முதலமைச்சர் உங்கள் சுயநலனுக்காகத்தான் முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதவி வந்திருக்கீங்க. இது என் வார்த்தை அல்ல, கடவுள் வார்த்தை. சொல்றாரு, அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு அரசியல் வசம் தடுத்திருக்கிறவன் முதலமைச்சர் ஆயிரணும்.
நான் பணத்தை வெளியிட்டு கஷ்டப்பட்டேன். முன்னாள் முதலமைச்சர் அவர் இவர் யாரும் உங்களுக்கு முதலமைச்சர் செயல்பட்டுருப்பாங்க. அப்பயே நினைச்சிருப்பீங்க நானும் வருவேன், முதலமைச்சர் வருவேன், விட மாட்டேன், என் பணத்தை வெளியிடறதுக்கு எவ்வளோ கெஞ்சினா எவ்வளோ கதறினேன்னு அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு இல்லை. மக்கள் நன்மை செய்யணும், நம்ம முதலமைச்சர் வந்துட்டோம், மக்கள் நாட்டை காப்பாற்றணும், பிரச்சனை அந்த எண்ணமே கிடையாது உங்களுக்கு நான் முதலமைச்சர் ஆகணும், நான் முதலமைச்சர் ஆகணும். அது கடவுள் வார்த்தை, என் வார்த்தையெல்லாம் கடவுள் வார்த்தை சொல்றேன். நான் அதிகாரத்துக்கு வர வேண்டும், முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான் அரசியல் விஷயம் போட்டிருக்கீங்க நீங்க. அவனுக்கு நான் இத்தனை நேரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு தமிழக முதலமைச்சர் கொடுத்தது என் தேவனாய கர்த்தர் கடவுள் தான், யாரும் கிடையாது. உங்களுக்கு தமிழக முதலமைச்சர் கொடுத்தது என் தேவனாய கர்த்தர் கடவுள் கடவுள் கடவுள். அவர் சொல்ற வார்த்தை, இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது, இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது, இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. தமிழக முதலமைச்சர் பதவி உங்களுக்கு தற்காலிகமானது. கடவுள் வார்த்தை என் வார்த்தை பொறுத்து வந்து பார்க்கலாம். பலரும் சொல்லியிருக்காரு உங்களை பற்றி, அடியார் முதலமைச்சர் விஜயை பற்றி என் தேவனாய கர்த்தர் கடவுள் 27/10/2024 முதல் திருத்தம் சொல்லி வருகிறார். அனைத்தையும் பல எபிசோடுகளில் மாமனிதன் இம்மாற்ற ஒளிபரப்பு இருக்கிறேன், நிறைய போட்டிருக்கேன். அவைகளாம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், பார்த்து இருந்து கொள்ளுங்கள். வேதனைப்படுவான் வேதனைப்படுவான் வேதனைப்படுவான், ரொம்ப நிவாரணப்படுவீங்க சார். கடவுள் சொன்ன வார்த்தை. அரசியலே வேதனைப்படுவான், அரசியல் வேதனைப்படுவார். திடீர்னு கட்சி விட்டு போவாங்க, அந்த கில்லி சரத்குமார் போதை சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனை வந்துருக்கு, அரசியல் வேதனைப்படி என்னடா பிரச்சனை. ஏன்னா இவர் வாழ்ந்த வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை. சினிமா நடிக்க வேண்டியது, கேரவனில் தூங்க வேண்டியது, வீட்டுக்கு வர வேண்டியது, ஏசி ரூமு, நைட்டு என்னென்ன சந்தோஷங்கள் உள்ள அத்தனை அனுபவிப்பார். யாரை பற்றி குறைப்பட மாட்டார், நம்ம நல்லா தூங்குவார். காலேஜ் வந்து மேக்கப் போடுவார், ஷூட் பண்ணுவார், வெட்டியம் முடிக்கிறாரு. அப்படியே ஒரு டூயட்டு, ஒரு வசனம், ஒரு ஃபைட்டு, அது முடிச்சுட்டு ஒரு கரவலையை படுத்துக்குவார். நல்லா என்னென்ன சாப்பாடு கிடைக்கும், என்னென்ன கிடைக்கும், நல்லா அனுபவிச்சவர். யாரையும் ஒரு கேள்வி கேட்க முடியாது. இவர்தான் எல்லாம் பார்த்து பயப்படுவாங்க. ஆனால் இப்போ எல்லாம் கேள்வி கேட்பாங்க, ஒவ்வொரு கட்சியும் கேள்வி கேட்பாங்க, ஒவ்வொரு யூடியூப் சேனல்களும் கேள்வி வைப்பாங்க. அதனால் அரசியல் வேதனைப்படுவார், ஆட்சி அதிகாரத்தில் வேதனைப்படுவார். ஆட்சி முதலமைச்சராக இருக்காரு, பல வேதனை இருக்கும், அதுமாதிரி தூங்க முடியாது. கட்சிக்காரங்க கேட்டிருப்பாங்க, சட்டசபை என்ன பேசுகிறோம், இதுக்கு வசந்த மனப்பாடம் பண்ணணும். இவருக்கு சுய அறிவு இருக்காது, இந்த அரசியல் அறிவு ஆற்றல் அவருக்கு கிடையாது. எழுதி கொடுத்தா வாசிப்பார், அவ்வளோதான். ஆனால் வேதனைப்படுவார், ஆட்சியில் இருப்பார், அரசியல் வேதனைப்படுவார். இது என் வார்த்தை அல்ல, என் தேவனாய கர்த்தர் கடவுள் வார்த்தை. பொறுத்து வந்து பார்க்கலாம். அதனால் ஜெயலலிதா முதல் கொண்டு ஜெயலலிதாவை மரணத்தின் மூலமாக நீக்கினார். அது இன்னும் சொல்லான்கிறேன், ஜெயலலிதா மரணம் கொடுப்பதாக 14/1/2016 சொல்லிட்டாரு. ஆனால் மரணம் கொடுக்க போகிறது 5/12/2016. இடையில தேர்தல் வருகிறது. தேர்தல் அதுக்கு முன்னாடி இறந்துட்டாருன்னா, அதுக்கு முன்னாடி சொன்னது 14/1 ஜனவரியில் சொல்றாரு மரணத்தை குறித்து. தேர்தலுக்கு முன்னாடி இறந்துட்டாருன்னா கட்சி செதறிடும். என் தேவனாய கர்த்தர் திட்டம் என்னன்னா, ஒவ்வொரு நாட்டிலும் 2 கட்சிகள் இருக்குன்னு கரெக்டாக முடிவு பண்ணுவாரு. அடுத்த கட்சியில் இருந்தால் ஒழிச்சிடுவாரு. இப்போ இந்த 2016 தேர்தல் வருது, நம்ம சட்டமன்ற தேர்தல். அது ஜெயிச்சாகணும், எளிமை ஜெயிச்சாகணும். ஆனால் சட்டப்படி அதாவது நியாயமாக முறைப்படி பார்த்தோம்னா 91 to 96 ஏடிஎம்கே, 96 to 2001 டிஎம்கே. அப்படி பார்த்தோம்னா 2001 to 2006 ஏடிஎம்கே, 2006 to 2011 டிஎம்கே. அப்படி 2011 to 2016 ஏடிஎம்கே. ஸோ 2016 to 2021 டிஎம்கே வரணும். முறைப்படி பார்த்தா அப்பதான் வரணும். 98 to 96, 96 to 2001, 2001 to 2006, 2006 to 2011, 2011 to 2016 ஏடிஎம்கே, 2016 டிஎம்கே வரணும். ஆனால் வரக்கூடாது. என்ன செய்யலாம், கடவுள் முடிவு பார்த்தா இதான் உங்களுக்கு தெரியாது. கடவுள் முடிவு செய்யறாரு, பார்த்தாரு. சசிகலா ரெடி தயார் பண்ணாரு. சசிகலா மனசில் புகுந்து வைகோ மேலே எடுத்தாரு. வைகோ எடுத்து ஒரு பல கோடி பேசினாரு. அவரை வச்சு விசிகா வச்சு 2 கம்யூனிஸ்ட் இழுத்தாரு. உடனே விஜயகாந்த் தயார் நம்மள விஜயகாந்த் இதெல்லாம் குற்றம் சேர்த்து அவங்களுக்கு ஆபத்து சொல்ல கோடி எல்லாம் சோசியல் மீடியா பேசுறாங்க, சோசியல் மீடியா போட்டிருக்காங்க. வைக்க பணம் வாங்கிட்டான்னு அப்படி சொன்னாங்க. விஜயகாந்தோட சார்பாக பிரேமலா விஜயகாந்த் தம்பியும் சுதீஷும் போய் சசிகலா பணம் விட்டான்னு யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா நான் கேட்டேன், காதல கேட்டேன். நான் அர்த்தம் சொல்றேன். உடனே பணத்தை வாங்கி அவங்கள டீம் பிரிச்சு டீம் தோற்கடிச்சாரு. கடவுள் யாருக்கும் தெரியாது, ஏன்னா கட்சி சேரக்கூடாது. அதனாலதான் 2016 ஜெயிச்சு ஒரு 6 மாசத்துல இறந்துடுறாங்க. இறந்த உடனே குழப்பம் வருது. அந்த குழப்பத்தை காப்பாற்றுறாரு. ஓபிஎஸ் சசிகலா வைக்காம எடப்பாடி முதலமைச்சர் வைக்கிறாரு. அப்போ மட்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வரலன்னா அன்னைக்கு கட்சி செதறி இருக்கும். அதே இப்ப பாத்தீங்களா, ஆட்சிக்கு வரல, கட்சி செதறிச்சா இல்லையா, செதறி கொண்டு இருக்கிறா இல்லையா. ஆனா எடப்பாடி பழனிசாமி பக்கம் கடவுள் இருக்கிறாரு. தான் சொல்றேன், கடவுளின் சித்தம் திட்டம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா மரணமடை செய்தார்.
பன்னீர்செல்வம் அவர்கள் 2 மாதம் தான் வச்சிருந்தாரு. அதையும் சொன்னார். சசிகலா முயற்சி பண்ணாங்க, நம்ம தரமானு சொன்னார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கொடுத்தாரு. அவர் அதிகமாக சொத்து சேர்த்தாரு. அரசியல் ஆதாயம் இருந்தார், அரசியல் லாபம் இருந்தார். 2021 பதவி நீக்கினார். 2001 முக கொண்டு வந்தார். இவர் அதிகமாக அரசியல் லாபம் பண்ணியிருந்தார். அவர் 2001 பதவி நீக்கிட்டார். இப்போ இவர் கொண்டு வந்திருக்கிறாரு. இவருக்கு விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர் தற்காலிகம்னு சொல்லியிருக்கிறார். பொறுத்து பார்க்கலாம். 27/5/2026 என்று என்னிடம் இந்த தேவநாயக கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்க கேட்கலாம். तो पेटा माका खैरन का आगा मगा तुबे ओ किटी माका तट खाड़ा देखो तुबे ஆதி முதல் இத்தேசத்தின் அதிபதிகளோடு நான் கூடவே இருந்திருக்கிறேன். அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் கொடுத்து கொண்டிருந்திருக்கிறேன். ஒருவனுக்கு அதிகாரம் கொடுத்தேன், அவனிடமிருந்து அதிகாரத்தை பறித்தேன். இன்னொருவனுக்கு அதிகாரம் கொடுத்தேன், அவனிடமிருந்து அதிகாரத்தை பறித்தேன். அநீதியானவன், நியாயமற்றவன், நீதியற்றவனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். தற்காலிகமாக அவனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். இத்தேசத்தின் அதிகாரம். ஆட்சி மாற்றம் ஏற்படும். விரைவில் அவனது கிரியைகளின் நிமித்தமாகவே அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். இதன் விளக்கம் என்னவென்றால், ஆதி முதல் இத்தேசத்தின் அதிபதிகளோடு நான் கூடவே இருந்திருக்கிறேன். ஆரம்பம் முதல் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களோடு, காமராஜர் அது முன்னாடி யாராக இருந்தாலும் அவர் முன்னாடி உள்ள முதலமைச்சர்களோடு தேவநாயக கர்த்தர் கடவுள் கூடவே இருந்திருக்கிறார். அவன் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். அவங்க செய்கிற செயலுக்கு தக்கன பலனை கடவுள் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவர் தவறு செய்தால் தண்டனை கொடுத்து கொண்டு இருக்கிறார். நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், கடவுள் தெரியும். ஒருவனுக்கு அதிகாரம் கொடுத்தேன், அவனிடமிருந்து அதிகாரம் பறித்தேன். ஒருவனுக்குன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. இப்போது எடப்பாடி ஜெயலலிதா மரணத்துக்கு அப்புறம் ஓபிஎஸ் கொடுத்தார், ஓபிஎஸ் ஒதுக்கிட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தார். அவனிடமிருந்து அதிகாரத்தை பறித்தேன். எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து முதலமைச்சர் பதவியை பறித்தார். கடவுள் வார்த்தை. இன்னொருவனுக்கு அதிகாரம் கொடுத்தேன். மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்தார். அவனிடமிருந்து அதிகாரத்தை பறித்தேன். மு.க. ஸ்டாலினிடமிருந்து 2026 முதலமைச்சர் பதவி பறித்தார். எடப்பாடி பழனிசாமியிலிருந்து 2021 முதலமைச்சர் பதவியை பறித்தார். 2026 மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியை பறித்தார். இது செய்ததெல்லாம் கடவுளுங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். மக்கள் நான் தான் ஓட்டு போட்டோம், நான் தான் ஐடிவிங்க வரைஞ்சாங்க, இப்போ துர்கா ஸ்டாலின் நான் தான் கோயிலுக்கு போனேன்னு சொன்னாங்க, சிங்கள காரணம் சொன்னாங்க, அதனால தான் எங்கள் அப்பா ஜெயிச்சாருன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் கடவுள் சித்தம். யார் முதலமைச்சர் முடிவு இந்த கத்த கடவுள் தான். அடுத்ததாக, அநீதியானவன், நியாயமற்றவன், நீதியற்றவனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். கோத்துக் கொள்ளாதீர்கள், யாரும் கோச்சு கொள்ளாதீங்க. இந்த வார்த்தையெல்லாம் கடவுள் வார்த்தை. அவர் சொல்றாரு. நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படிப்பட்ட என்பதை கடவுள் சொல்கிறார். அநீதியானவன், ஏன்னா 40 பேர் இறந்தாங்க, இப்போ என்னன்னு கேட்கவே இல்லை, ஓடி வந்துட்டாரு. இப்போ 40 நாள் ஒழிஞ்சுக்கிட்டாரு. அப்புறமா கொஞ்சம் முகத்தை காட்டி அந்த 41 பேர் குடும்பத்தையே அவன் வீட்டுக்கு வர வைக்காரு. யாரா செய்வாங்களாங்க? கொஞ்சம் நியாயம் பாருங்க. நீங்க யாராச்சும் ஒரு வீட்டில் இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டை பற்றி துக்கம் கேட்பாங்க. நீங்க எவ்வளவு பெரிய முதலமைச்சருங்க? பாக்கியராஜா இருந்தாரு, எங்க முதலமைச்சர் எங்க துக்கம் கேட்டாங்க? நடிகை போனீங்கல்ல நீங்க, அவங்க வீட்டை போய் துக்கம் கேட்டீங்க நீங்க. அதே மாதிரி அந்த நீங்க வீட்டில் உட்காந்து முதலமைச்சர் உட்காந்துட்டு பாக்கியராஜ் மனைவியும் மகனையும் வர வீட்டு பார்க்குறாங்க, துக்கம் கேட்கணும், கூட்டு சொன்னீங்களா? சரி இல்லைங்க, கொஞ்சம் நேரம் நினைச்சுப்பாங்க முதலமைச்சர் விஜய் அவர்களே. மனசியை தொட்டுக்கோங்க. நீங்க நான் கடவுள் சார்பாக பேசுறேன். நான் கடவுள் பேசுற மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க கடவுள் குமாரன், நான் கடவுள் வார்த்தை தான் சொல்றேன். நான் அநீதியானவன், நியாயம் மற்றும் நீதியற்றவன், இதுதான் அர்த்தம். பாக்கியராஜ் இருந்தப்போ வீட்டு போய் பார்த்தீங்களா நீங்க? துக்கம் விசாரிச்சீங்கல்ல? அதுக்கு பாரதராஜ் இருந்தப்போ வீட்டுக்கு போனீங்கல்ல? துக்கம் விசாரிச்சவங்கல்ல? அதே மாதிரி அவங்க இயற்கை மரணம் அடைஞ்சாங்க. உங்களால் மரணம் அடைந்தவர்கள், உங்களை பார்க்க வந்ததுதான் மரணம் அடைந்தவர்கள் 41 பேர். சும்மா சாகல, 41 பேர் சாதாரண கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க அந்த பாவம் உங்க மேல இருக்கு போட்டுருங்க. இது குறித்து
உங்களை குறித்து என் தேவனாய் கர்த்தர் கடவுள் முதலமைச்சர் விஜய் குறித்து நடிகராக இருக்கும்போது இந்த மரணம் நடந்தது. நடிகர் விஜய் குறித்து என் தேவனாய் கர்த்தர் கடவுள் கூடிய தீர்க்க தரிசனத்தை மாமனித இம்மாற்றோடு யூடியூப்ல போட்டிருக்கேன். கருண் மரணத்துக்கு காரணம் அவர்தான். 41 உயிர் வேதப்படுறேன் நான். அந்த பாவம் உங்க தலைமையில் இருக்கிறது. அன்னைக்கே சொல்லிட்டேன், உங்க அம்மா பாட்டி சொல்லிட்டேன். சந்திரசேகர் அவர்களே, மேடம் சந்திரசேகர் அவர்களே, சோபா சந்திரசேகர் அவர்களே, பாருங்க உங்க பாவம் உங்க மகன் மேலதான் இருக்குன்னு சொன்னேன். அன்னைக்கே சொல்லிட்டேன். கடவுள் சொன்னாருன்னு சொல்லிட்டேன் நான். கடவுள் வார்த்தை என் மேல கோபப்படாதீங்க. கடவுள் என்ன உங்க பேர் நினைக்கிறாரு உங்களுக்கு தெரியாது. ஒரு சோசியல் வச்சிருப்பீங்க, அவர் ஏதாவது கால்குலேஷன் போட்டு நீங்க அப்படியே பிரமிட்ஸ் ஆயிருப்பீங்க, நீங்க தராதி ஆயிருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. அது நடக்காது. என் தேவனாய் கர்த்தர் கடவுள் என்ன நினைக்கிறாத நடக்கும். முதலமைச்சர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்தாரு. எதுக்காக? எல்லாம் நம்ம தமிழ் மக்கள் விஜய் 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 சின்ன பிள்ளை மக்கள் பாரு முதலமைச்சர் திறமையும் திறமை இல்லையா என்பதை நீங்க பாருங்கன்னு கொடுத்துருக்காரு. டெஸ்டுக்காக கொடுத்துருக்கிறாரு. தற்காலிகமாக முதலமைச்சர் அதையும் சொல்லிக்கிறேன் நான். என்னோட வார்த்தை என் வார்த்தை அல்ல. என் தேவனை கருத்து எனக்குள்ள சொல்ற வார்த்தைன்னு சொல்றேன் நான். 40 மரணம் இருந்தப்போ நீங்க அவங்க வீட்டுக்கு போல, அப்புறம் அவங்களை எல்லாம் உங்க வீட்டுக்கு வர விளைச்சு நீங்க ஆர்வம் கொடுக்குறீங்க, பணம் கொடுக்குறீங்க. இது நியாயமா? அதான் கடவுள் வார்த்தை தப்புன்னு சொல்லுங்க, நாங்க கட்டுப்படுறேன் நான். இது சொன்ன கடவுள் நான் உலகம் சொல்றேன் நான். எதுக்காக கடவுள் சொல்றாரு? இங்கதான் சொல்றாரு. ஒரு கட்சி 7 கட்சி இருக்கு. அந்த கட்சியை உடைக்கிறீங்க நீங்க. 25 எம்எல்ஏ தனியாக கூட்டு வரீங்க. அவங்க பாக்குறீங்க நீங்க. சோபா போகுது, சோபா இது போகுது தெரியல, சோபாக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. என்ன கடவுள் தெரியும், உங்களுக்கு தெரியும். அதான் நீதி. அசுத்தத்தினாலே முதலமைச்சர் ஆட்சி அதிகாரம் மரமை கொண்டு சொல்லியிருக்காரு. ஒரு டைட்டில் போட்டிருக்கேன் பாருங்க. எல்லாம் இதான் சொல்றாரு. அநீதியான அநியாயப்பட்ட நீதி யாரும் கோப்படாதீங்க. கடவுள் சொன்ன வார்த்தை. அதுக்கு காரணம் இதுதான். 41 மரணம், அப்புறம் ஒரு கட்சி உடைக்கிறது, அப்புறம் ஒரு கட்சி காசு கொடுத்து கூப்பிடுறது. இந்த அநீதி இல்லையா? நீதி நியாயம் இல்லது, அநீதி தானே, அநியாயம் தானே. வார்த்தை அநீதியானவன், நியாயமற்றவன், நீதியற்றவன் அதிகாரம் கொடுத்திருக்கேன். முதலமைச்சர் விஜய் அவர்கள் அநீதியானவன், நியாயமற்றவர், நீதியற்றவருக்கு முதலமைச்சர் கடவுள் கொடுத்திருக்கிறார். தற்காலிகமாக அவனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். நிர்தேசன அதிகாரம். தமிழக முதலமைச்சர் பதவியை நடிகர் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என் தேவனாய் கர்த்தர் கடவுள் தற்காலிகம் கொடுத்திருக்கிறார். இது குறித்து பல எபிசோடு போட்டிருக்கேன். மாமனித மாற்றோட போட்டிருக்கேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இது என் வார்த்தை அல்ல, கடவுள் வார்த்தை. ஆட்சி மாற்றம் ஏற்படும் விரைவில் 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 அவனது கிரியை நிமித்தமாகவே. ஆட்சி மாற்றம் ஏன் ஏற்படும்? விரைவில் ஏற்படும். எதனால? நான் முதலமைச்சர் விஜயன் கிரியை கண்ணால, அவர் செய்யற செயல்பாடுகள் கண்ணால. பழனிசாமி முதலமைச்சர் கொடுத்தாரு. அவர் பாட்டுக்கு ஆட்சி யாரும் தொந்தரவு பண்ணல. 4 வருஷத்துல ஆட்சி போயிருந்தாங்க. கடவுள் அவரோட கூட இருந்தாரு. என் தேவனை கருத்து அவரோட கூட இருந்தா நம்ம ஆட்சி செய்தார். அது மாதிரி முக ஸ்டாலின் அவர் 1000 ஊழல் செஞ்சாலும் என்ன செஞ்ச அவரோட வந்து எந்த கட்சியும் தொடங்க பண்ணல. நீங்க வரும்போதே டிஎம்கேல இருந்து டிஎம்கேல அதான் நியாயமா இருக்கு. கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டுகளும் அதை விசிகா ஐயூஎம்எல்ஏ யோசிச்சு பாருங்க. நீங்க தொட்டுக்கோங்க, நீங்க மனுஷன் தொட்டுங்க. யார் ஓட்டு வாங்கினீங்க? நீங்க உங்களுக்கு தனியா ஓட்டு இருக்கா? உங்களுக்கு ஏதோ ஒரு 10% ஓட்டு இருக்கோம். அவ்வளவுதான். கம்யூனிஸ்ட் தமிழ்நாடு சுத்தி பாருங்க, உங்களுக்கு யாராவது ஓட்டு இருக்கான்னு பாருங்க. ஒரு 5% ஓட்டு இருக்காது உங்களுக்கு. 95% டிஎம்கே அலையன்ஸ் இருந்து டிஎம்கே பேரை சொல்லி வந்தீங்க. நீங்கெல்லாம் உடனே அப்படியே கட்சி மாறுறீங்க. நீங்க வைகோ இவர் ஒரு பெரிய ஞானி. இப்ப சொல்றாரு கட்சி மாறு காரணம் சொல்றாரு. அவங்க ஊழல் செஞ்சாங்க. ஒரு 2 பேர் கேட்கிறாரு, ஏன் சார் அப்ப ஏன்னு சொல்லலாம்? அது சொல்லக்கூடாது, கூட்டணி சொல்லக்கூடாது, தர்மம் நம்பிக்கிறாரு. அப்ப கலாவணி திறமனோட இருந்து கலாவணி தர்மம் பண்ணுவீங்க, எல்லாம் அவன் அனுபவிப்பீங்க. வெளியே வந்துட்டு அவன் கலாவணி சொல்லுவீங்களா? தப்பா இல்லையா? அவர் ஊழல் செஞ்சாங்க, 10 வருஷம் ஊழல் செஞ்சாங்க சொல்றீங்க, 10 கூட இருந்தீங்க. நீங்க என்ன சார் நியாயம் இல்லையா சார்? அரசியல் ஒரு அளவு தான் சார். நீங்க சொல்ற யாருமே மாமிக்க மக்கள் எல்லாம் சாதாரண அப்படியே கழிட்டே மண்டைக்கு போய் நினைக்காதீங்க. மக்கள் மண்டையாட்டு கொண்டு செல்வார்கள், கடவுள் போக மாட்டான். வைகோ அவர்களே, உங்களை போன்ற அரசியல்வாதிகளுக்கு விரோதமாக என் தேவனாய் கர்த்தர் கடவுள் கருத்து நீட்டு கொண்டு இருக்கிறார். அடிப்பா வாங்குவீங்க, ஒரு பக்கம் வாங்குவீங்க, உங்க போடுவீங்க, இங்க அடிவிடும் சாப்பிடுவீங்கன்னு பொருள் அடிவிடும், அடிப்பார். அரசியல்வாதிகள் அநியாயம், அரசியல் அனைவரும் கடவுள் அடிப்பார். பார்த்து கொண்டு இருக்கிறார். அது தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன், தமிழ்நாட்டை பார்த்து கொண்டு இருக்கிறேன், எனக்கா பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் பிறந்த காலத்தினால நியாயமா இருங்க. எல்லாமே ஒரு நியாயம். வைக்க பேசுறதா ரொம்ப அநியாயமான வார்த்தைகள். அது அவர் பாடு, கடவுள் பாடு. கடவுள் அடிப்பார், வாங்கி கொள்வார், மகனுக்கு கொடுப்பாரு. எல்லாம் நினைச்சிருக்காங்க நம்ம செய்து கரெக்ட். யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் கடவுள் அடிப்பார். விஜய் முதலமைச்சர் நினைத்து கொண்டு யாரும் அசைக்க முடியாது. முதலமைச்சர் பிஜேபி சப்போர்ட், மோடியை சப்போர்ட் இருக்காரு, யாரும் அசைக்க முடியாது. நான் கடவுள் இருக்கிறேன் சொல்லி பார்ப்பாரு. கேட்கலையா? ஒரு நைட்ல 10 ஆவி எடுத்துருவாரு. அதுதான் உண்மை. மனிதனின் உயிரை எடுக்கக்கூடிய அதிகாரம் கடவுளுக்கு இருக்கிறது.
ஒரு மனிதனுக்கு மரணம் கொடுக்கக்கூடிய அதிகாரம் கடவுள் இருக்கு சொல்லி சொல்லி பார்ப்பாரு, கேட்கணும் மருந்து கொடுத்துருவாரு. சேர மரணம் அவரும் கொடுத்தாரு. என் மன்னனுக்கு மரணம் என்னன்னு சொன்னார், கொடுத்தாரு. எஸ்பி பாலசுப்ரமணியன் மரணம் நிர்ணயிக்கப்பட்டது, அவர் நல்ல மனுஷன் நிர்ணயிக்கப்பட்டது, கொடுத்தாரு. மரணம் கொடுக்கும் அதிகாரம் தேவனகத்த கடவுளுக்கு இருக்கிறது. ரொம்ப அவர் சொல்லுவாரு, ஆராதிங்க அப்பா ஆராதிங்கப்பாரு, அவர் அடிப்பார், வாங்கிக் கொள்ளுங்கள். இது என் வார்த்தை அல்ல, கடவுளின் வார்த்தை. ஆட்சி மாற்றம் விரைவில், தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் விரைவில். அவனது கிரியை நிமித்தமாக, அதாவது விஜய் அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடு நல்லா செஞ்சா 35 வருஷம் ஆட்சியில் இருப்பாரு. அவர் ஏதாவது இப்படியே பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு ஒவ்வொரு அமைச்சர் ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் ரிசைன்மெண்ட் சொல்லி வெளியே வர்றாரு, கட்சியை சேர்த்துக்கிறாரு. இதனாலேயே கடவுள் கத்தனை என்னென்ன செஞ்சிருக்கிறாரோ எனக்கு தெரியாது. எல்லாம் கடவுள் சித்தம் திட்டம். கடவுள் அவர் என்ன செய்கிறார் என்று கடவுள் தெரியும். அவர் என்ன தன்னை கொடுக்க வேண்டும் கடவுள் கொடுப்பார். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நின்று கொண்டிருக்கிறேன். முதலமைச்சர் விஜய் அவருக்கு விரோதமாகவே இந்த கத்த கடவுள் கருத்தை நின்று கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் விஜய் அவர்களே, உங்களுக்கு கெட்ட காலம். இது சோசியம் அல்ல, கடவுளின் வார்த்தை, கடவுளின் திருக்க தரிசனம். சோசியக்காரன் உங்க கட்டத்தை பார்த்து சொல்லுவான், நான் அப்படி கிடையாது. கடவுள் வார்த்தை சொல்றேன், கடவுள் சொன்ன வார்த்தை உங்களை குறித்து கடவுள் என்ன நினைத்து கொண்டிருக்கார். நீங்க அழைத்தால் இதை பார்க்க யாராவது அரசியல் ஆட்சியில் இருக்கிற யாராவது தெரிந்து கொள்ள என்ன கோபப்படாதீங்க. என் வார்த்தை நான் பேசுறேன், கடவுள் வார்த்தையை பேசுறேன். நான் மற்ற அந்த யூடியூப் சேனல் மாதிரி மற்ற சோசியல் மீடியா மாதிரி அவங்க கருத்துக்கள் சொல்லுவாங்க. இது என் கருத்து அல்ல, கடவுள் வார்த்தையை அப்படி வழக்கம் சொல்றேன். கடவுள் சொன்ன ஒரு வார்த்தையை வழக்கம் சொல்றேன். ஆடியோ ரெக்கார்டு இருக்கு, கடவுள் கூட பேசுற ஆடியோ ரெக்கார்டு இருக்கு. இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் பார்த்துட்டு என்னோட மாறுங்கள், என்னோட சண்டை போடாதீர்கள். தமிழ்நாட்டு மட்டும் இல்ல, அமெரிக்காலையும் 2020 2014 அதிபராகிறாரு. 2020 அடுத்த தேர்தல் 2016 2020 அடுத்த தேர்தல் வருகிறது. அப்போ சொல்றாரு கடவுள், அவனுக்கு ரொம்ப கத்தனை சொல்றாரு, என்னென்னத்துக்கும் சொல்றாரு. 2020 இப்படி டொனால்ட் தோற்றாரு. அதே மாதிரி யாரை வைக்கணும்னு கடவுள் தெரியும். யாரை நாட்டின் பிரதம மந்திரி, ஜனாதிபதி, மாநிலத்தை முதலமைச்சராக்குன்னு கடவுள் தெரியும். அவர் நியமிப்பார். தமிழ்நாடு குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாட்டிலும் அவருடைய உத்தரவு கட்டளைக்கு தூதுவர் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். தூதரும் சரி பணி சொல்லியிருக்கிறார்கள். இங்க நடப்ப என்ன சொல்றாரு, கடவுள் சொல்றாரு, ஏன்னா இது என்னுடைய நாடு, கடவுளின் குமாரன், அவரால் ஆசிக்கப்பட்ட பூமி அனுப்பப்பட்டவன் பேசிக் கொண்டு இருக்கிறார். கொரோனா வரும்போது சொன்னாரு, உலக மகன் கொரோனா சுருக்கப்படும் என்ன சொன்னாரு, செய்தாரு. நிறைய இருக்கிறது. அனைத்தையும் தெரிந்து கொள்ள மாமனித இம்மாற்றல் பிரச்சனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மிக மிக விரைவில் தமிழக முதலமைச்சர் விஜயின் ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வரும். புதிய முதலமைச்சர் எந்த கட்ட ஒரு கடவுளாக கொடுக்கப்படுவார். அவர் எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எப்படி என்றால் ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி அமைக்க வேண்டும். ரெண்டும் கூட்டணி அமைத்து அவங்க எத்தனை பேர் போனாலும் ரெண்டும் கூட்டணி அமைத்து தேர்தல் நின்றால் நிச்சயமாக செய்ப்பார்கள். ஆனால் அவர்கள் யார் முதலமைச்சராக்கணும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்க வேண்டும் என்று எந்த கத்த கடவுள் திருக்கரசு கூறியிருக்கார். அதனையும் மாமனிதன் இம்மாற்றோடு பார்த்து கொள்ளுங்கள். அனைத்தும் தெரிந்து கொள்ள மாமனிதன் இம்மாற்றோடு பாருங்கள், பார்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.